இந்த வருஷம் தீபாவளிக்கு முறுக்கு சுடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மாவு வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சிட்டு சேர்த்துக்கணும். எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளையுமே அளந்துக்கணுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையாலே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்தால் முறுக்கு பிழிய வராது. இந்த மாதிரி இருக்கணுங்க. மாவு நல்லா சாஃப்டாக நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி தாங்க பிசைஞ்சிக்கணும். முறுக்கச்சு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள ஒரு அச்சு எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தட்டு ஒன்று எடுத்து அதில் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு அதை அப்படியே எடுத்து டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துடலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் பின்பக்கம் பிழிஞ்சு விட்டு எடுத்து டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூடில் எண்ணெய் இருக்கணுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தது. இதை நம்ம எடுத்துருவோம். ஸ்டவ் சிம்மில் வச்சு தாங்க முறுக்கு சுட்டுக்கணும். இப்போ செவந்து வெந்து வந்தாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுலேயுமே முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.